சர்வைஸ்வர்ய சௌபாகிய ஹோமத்தில் பங்கு கொள்கிறோம். வரும் 2025 ஆண்டு புத்தாண்டு சீரும் சிறப்புமாக சர்வ ஐஸ்வர்யங்களுடனும் சகல சௌபாகியங்களுடனும் மிக நன்றாக நம் அனைவருக்கும் அமையும் வண்ணம் இந்த சர்வைஸ்வர்ய சௌபாகிய ஹோமமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம் அனைவரும் அம்மாவின் அருளை வேண்டி, நம் இஷ்ட தெய்வத்தின் அருளை வேண்டி முழு மன ஈடுபாட்டுடனும் பக்தி சிரத்தையுடனும் வீட்டில் கலந்து கொள்வோமாக. ஹோமம் விளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சாமி அவர்களும் இந்த திருவிளக்கு பூஜையை விளக்கேற்றி தொடங்கி வைத்துள்ளார். இப்பொழுது சுவாமிஜி அவர்களின் சத்சங்கமும் அதை தொடர்ந்து மானுஷ பூஜை, அஷ்டோத்திர அர்ச்சனை, விளக்கு பூஜை மற்றும் சுவாமிஜி அவர்களின் பஜனையும் நடைபெறும். அதன் பிறகு சுவாமிஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி
ஹோம திரவியத்தையும் சமித்தியும் ஹோமகுண்டத்தில் சமர்ப்பிப்போமாக. நம் அனைவரும் அம்மாவின் அருளையும் நமது இஷ்டத்தின் அருளையும் வேண்டி முழு மன ஈடுபாட்டுடன் கொண்டு வருவோமாக. ஓம் நம சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं अमृतेश्वरी मा त्वमेव सर्वं अमृतेश्वरी मा त्वमेव सर्वं अमृतेश्वरी मा. ஓம் அமൃതேஸ்வரி நமः. கடந்த 2-3 இந்த புதுவருட பூஜையின் போது ரொம்ப நல்ல செய்தி சொல்ல முடியாமல் இருந்தது. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வீட்டில் நடந்துக்கலாம், இதனால் பொதுவாக நல்ல செய்தி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. அம்மா வராங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இல்லையா? பிப்ரவரி மாதம் 17-18 வராங்க. ரொம்ப வருஷம் காத்திருந்து அம்மா வந்திருக்காங்க. அம்மா வர்றாங்க. இப்போ எல்லாரும் ஒற்றுமையோட ஒரே மனசோட நல்ல முயற்சி செஞ்சு அம்மாவை சந்தோஷமாக வரவேற்று சந்தோஷமாக வெளியே போகிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும்னு முதல்ல கேட்டுக்கிறேன். அம்மா வந்ததுக்கு பெரிய விஷயம் இல்லையா? 4-5 வருஷம் வராதனால தான் அம்மாவோட வரவு எவ்வளோ முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. எல்லா வருஷம் வந்துட்டுனால அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டட். இப்போ 4 வருஷம் வரல, 4 வருஷம் வரலன்னா ஐயோ எல்லாரும் எப்படி இருந்திருக்கும் முதல்ல. அப்போ ஒன்று கிடைக்காத போது தான் அப்படி அருமை தெரியுது நமக்கு. இந்த மனுஷ மனசு அப்படி, அது அப்படி எனக்கு புரியுதுதான், அது சாதாரண நடந்துக்கும் இப்போ நடக்கும். அப்படி இல்லை, அதனுடைய அபாவத்தில் தான் அதனுடைய மகிமை எனக்கு தெரியும். அப்போ அந்த நல்ல செய்தியோட நம்ம அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். 17 பிப்ரவரி 17-18. இப்போ அந்த அண்மை காலகட்டத்தில் நிறைய அம்மாவுடைய இல்லறவாசிகள், இல்லற பக்தர்கள், நிறைய குடும்பங்கள் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தாங்க. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, எங்கள் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சுமா, இனி உங்கள்கிட்ட வந்துடும். வானப்பிரஸ்தம் மாதிரி, முந்தி காலத்தில் வானப்பிரஸ்தம் அப்படி தானே இல்லையா? குழந்தைகள் படித்து கல்யாணம் ஆகி வேலையெல்லாம் ஆன உடனே அப்பா அம்மா வானப்பிரஸ்தம் போயிட்டு அண்மையில் நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய பக்தர்கள் அவங்க பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. சரி, இங்கே கடமை முடிஞ்சு போச்சுன்னு வந்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கு. சூழ்நிலையும் அமைஞ்சது அந்த மாதிரி. இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை அமையாதுன்னு கிடையாது. பக்குவம் வந்து சூழ்நிலையும் வந்து அவங்களுக்கு இந்த வந்தாங்க. இப்போ எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய ஒரு இறுதியான குறிக்கோள் இதுதான். நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடவுளை பார்த்து போகணும், கடவுளை நோக்கி போகணும். நம்மளோட கடமை ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் கடவுளை நோக்கி போவது நம்மளோட கடமை தானே, அது முக்கியமான கடமை. விசேஷ தர்மம்னு சொல்லுவாங்க. நிறைய தர்மங்கள் இருக்கு, விசேஷ தர்மங்கள் அதுதான். எங்கேருந்து வந்தோமோ திரும்பி அங்கே போகிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த பக்தர்களுக்கு ஓரளவு பக்கம் வந்ததுனால அந்த நிலையை அவங்களுக்கு கிடைச்சிது. அது மட்டும் இப்போ வயசானவங்க நிறைய பேர் ஆசிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி அந்த வயசானவங்க இறந்து போகிறாங்க. அப்போ அம்மா ஒரு நாளைக்கு சொன்னாங்க, அவங்க எல்லாருமே அம்மாவை நினச்சி தான் இறந்து போனாங்க. அம்மா வாயிலேருந்து ஒரு பொய்யா இருக்காது, அம்மா நினச்சி தான் இறந்து போனாங்க அவங்களாம் அப்படின்னாங்க. கிருஷ்ணன் சொல்லுவார்லையே பகவத்கீதையில, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரண் முக்துவா கலேவரம் ஏ பிரியாதி இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாசியத்திர சம்சயங்கள் கடைசியில் சொல்றாரு. அதை யார் என்னை நினைத்து கொண்டே உடம்பு விடுறாங்களோ அவங்க என்னையே வந்து செய்யறாங்க, என்னுடைய இந்த பாவத்தை அடைகிறாங்க. அது சந்தேகம் வேண்டாம்னு சொல்றாரு. 8வது அத்தியாயத்தில் சொல்றாரு.
அப்போது அம்மாட்ட இப்போ இறந்து போன சில பக்தர்கள்லாம் அம்மா நினச்சிட்டு இறந்து போனால் கண்டிப்பாக அம்மாட்ட போய் சேர்ந்துருப்பாங்க. அம்மாவை குறிப்பிட்டாங்க. அங்கே இருக்கிற வேற ஒரு அம்மா ஆசிரமம் தங்கியிருக்கிற அம்மா நம்ம அம்மாட்ட கேட்குறாங்க, இப்போ நீங்களாம் அந்த அம்மாவுடைய இந்த சாயங்காலம் 17 வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த இது இன்டர்நெட்டில் பார்க்கும்போது சின்ன பசங்கள்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க, அம்மாட்ட கேள்வி இருக்கிறாங்க, கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. நம்ம கூட அப்படி பதில் சொல்ல தெரியாது, அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்து ஒரு அம்மா அங்கே ஆசிரமம் தங்கியிருக்க அம்மா நம்ம அம்மாட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் பூர்வ ஜென்மம் நல்ல சம்ஸ்காரம் இருந்திருக்கு, புண்ணியம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆசிரமத்தில் கொஞ்சம் பேர் பிரம்மச்சாரி இறந்து போனோம் இல்லையா, அது சாதாரண ஒன்று. அப்போ அவங்க யாராவது மறுபிறப்பு எடுத்து வந்திருக்காங்க போல இருக்குமா இவங்க சொல்ல புரியல போது. இந்த இறந்து போன ஆசிரமத்தை வாசிக்க பிரம்மச்சாரிகள் இறந்து போகிறாங்க, இந்த சன்னியாசிகள் இறந்து போகிறாங்க. அவங்கெல்லாம் திரும்பி இங்கேயே வந்திருக்காங்க. அதனால தான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த சம்ஸ்காரம் இருக்குது இல்லையா. அவங்க இப்போ அம்மா சொன்னாங்க, ரொம்ப எதாவது சொல்ல கேஷுவலாக சொன்னாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சுப்பாங்க. இங்கே இறந்து போகிறவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது முடியாது. இங்கே இறந்து போகிறவங்களாம் திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சூட்சமான உண்மை. இங்கே இறந்து போகிறவங்களாம் திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாத மாதிரியே அம்மா. அப்போ மோட்சத்துக்கு கொடுக்குறாங்கம்மா, மோட்சத்துக்கு அனுப்புறாங்கம்மா. நம்ம அம்மாட்ட எத்தனை வருஷம் வரும், எத்தனை பேர் அம்மா எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டுருக்கோம். நம்ம அம்மாட்ட 10 வருஷமா 20 வருஷமா வரும், அம்மா எனக்கு மோட்சம் கொடுன்னு நம்ம யாராவது கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கா? இல்லை. மற்றவங்கள மோட்சத்துக்கு அனுப்புறது வழி பார்ப்போம், மற்றவங்கள மோட்சத்துக்கு அனுப்ப வழி பார்ப்போம், அனுப்ப நம்ம மோட்சம் கேட்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு பக்குவம் வரல. நம்ம மோட்சம் பயந்துட்டு இருக்கோம், ஏதோ உடனே எவ்வளோ போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். மோட்சம் அது இல்லை. இப்போ அம்மா பாருங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் மோட்சத்தை அடைஞ்சவங்க. மோட்சத்தை அடைஞ்சவங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க மனசு பதறாமல் எல்லாத்தையும் கடவுளுடைய சித்தமாக ஏற்றிட்டு இந்த நடுவில் மனதுடைய சமநிலை தவறாமல் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. அதுதான் மோட்சங்கிறது. அது எதுவும் என்னை பாதிக்காது. நான் இதுக்கு அப்பாற்பட்ட வந்து போகக்கூடிய அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இந்த ஆன்மா. அந்த ஒரு நிலையே சதா உணர்ந்து கொண்டிருப்பது மோட்சங்கிறது. ஜீவன் முக்தி வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே முக்தி அடைகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் இருந்தாங்க. அப்போ நமக்கெல்லாம் பயம் மோட்சம் செய்யப்படும், செத்து போடுவோம். அதனால தான் பல பேரும் வேண்டான்றாங்க. நான் போன வாட்டி அதுக்கு முன்னாடி ஒரு தமாஷ் சொன்னேன். தமாஷ் இல்லை, உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் தான். தமாஷ் இல்லை, இந்த தமாஷா பார்க்கலாம். நாங்கள் இந்த இதில் இப்போ கூட வருது, அடுத்த மாதம் வரப்போகுது வைகுண்ட ஏகாதசி. அடுத்த மாதம் தானே வைகுண்ட ஏகாதசி, கேட்டுருக்கீங்களா? ஆமாம். அப்போ ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பாங்க. பெருமாள் கோயிலுமே சொர்க்கவாசல் திறப்பாங்க. அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறந்து பரமபத வாசல் எல்லாரும் அதுக்குள்ள போய் அப்படி வழி வருவாங்க. அது ஒரு புண்ணியம் நம்பிக்கிறாங்க. திரும்ப ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். வைகுண்ட வாசல் வழிலாம் போயிட்டு இருக்கோம். நம்மளாம் போகிறோம், பெரிய க்யூவாக இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ வைகுண்ட வாசல் போகிறதுக்கு. சேர திருப்பி போட்டுக்கணும், கழுத்து வரைக்கும் முடியும். இல்லை சேர திருப்பி போட்டுக்கணும், கழுத்து வரைக்கும். அப்போ சப்போஸ் ஒரு கற்பனை, இந்த வைகுண்ட வாசல் வழியாக போகிறோம்னா வைகுண்டத்துக்கு போயிட்டு வரணும். வைகுண்ட வாசல் வழியாக போகிறவங்க வைகுண்டத்துக்கு போயிடுவாங்கன்னா எத்தனை பேர் போவாங்க சொல்லுங்க? சொல்லுங்க. எனக்கு வைகுண்டம் வலசர் வாங்கன்னா, எனக்கு வைகுண்டம் இங்கே சாலிகிராமம் தான், வேற என்ன வைகுண்டம்? அப்போ உண்மையாகவே வைகுண்ட வாசல் வழியாக போகிறவங்க வைகுண்டத்துக்கு போவாங்க. க்ளோஸ், யாருமே நிறுத்த மாட்டாங்க. இப்போ ஏன் ஒரு பயம்? ஐயோ நான் போனால் எனக்கு இத்தனை காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி கற்பனை பண்ணிகிட்டே இருப்போம். கற்பனைக்கு எண்ணியே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு பக்கம் வரணும். ஒவ்வொரு வருஷமும் அந்த பக்கம் அடைஞ்சிட்டே இருக்கணும். நமக்கு அம்மா சொல்கிற மாதிரி நேரம் இல்லை. நமக்கு டைம் இல்லை. நம்ம சொல்லிக்கோ டைம் இருக்குது, டைம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு பக்குவத்தை வர வச்சுக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும் அம்மாட்ட போய் இருக்க முடியாது இல்லையா? எல்லாருக்கும் அம்மாட்ட போய் இருக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இருந்து அப்படிப்பட்ட மனப்பான்மை வர வச்சுக்கணும். அது நம்மளுக்கு முயற்சி. இருந்த இடத்துல இருந்து அப்போ ஆசிரமத்தில் என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தங்கியிருக்காங்களே அப்போ இல்லறவாசிகள், ரகசிய பக்தர்கள், அந்த மாதிரி ஒரு மனநிலையை வீட்டிலேருந்தே வளர்த்திக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான்.
இல்லை வீட்டில் சூழ்நிலை வேற, ஆசிரமத்தில் சூழ்நிலை வேற. ஆசிரமத்தில் என்ன நேரம் காத்திர 5 மணிக்கு ஆரம்பிச்சா அர்ச்சனை, ஹோமம், பஜனை, கிளாஸ், சத்சங்கம் அப்படி நிறைய நடந்துருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஆனால் வீட்டில் அப்படி இல்லை. வீட்டில் ஒரு காலையில் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் மந்திரம் இருக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் புஸ்தகம் படிக்கலாம் தான், மற்றபடி இல்லை. அதனால் அந்த சூழ்நிலை வீட்டில் கிடைக்காது. இருந்தாலும் ஆர்வம் இருந்தால் நம்ம பக்குவத்தை வர வச்சுக்கலாம். அம்மாவோட இந்த டியூனிங் இருந்ததுன்னா நமக்கு அந்த பக்குவத்தை வர வச்சுக்கலாம். அப்போ அப்படி ஆசிரமத்துக்கு போய் இருந்து சாதனையெல்லாம் செஞ்சு பக்குவம் அடைய முடியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா கர்மயோகம். அம்மா அடிக்க சொல்ல கர்மயோகம். செய்யக்கூடிய வேலையை அம்மாவுக்காக செய்வோம் அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மை. இப்போ உங்கள் குடும்பம் இருக்கு, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அது எப்படி செய்யலாம்? அம்மா தான் இந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அம்மா அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அவங்க யாரும் இல்லைம்மா, அவங்க மனசு நோகாம அவங்கள அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது அதுவும் ஒரு கர்மயோகம் தான். எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். இப்போ அம்மா வர போகிறாங்க. இங்கே இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு தூக்கம் பார்க்காம சாப்பிட கூட சரியா போகாம அம்மான்னு உட்காந்துருக்கீங்க. அது கர்மயோகம் தான். சேவை செய்யறது அம்மாவுக்கு தானே செய்யணும். அது ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் இவ்வளோ சேவை செய்கிறேன், அதுக்கு இந்த இந்த அளவு பலன் வேணும், இல்லை பணம் வேணும், எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. பதவி வேணும், பொசிஷன் வேணும், எதையும் எதிர்பார்க்கறது. அம்மா வராங்க, சந்தோஷம். அப்புறம் சமையல் பெருமாள் போகணும், சமைக்கணும், இல்லை இந்த தூள்லாம் சுற்றி பெருக்கி சுத்தப்படுத்தணும், இல்லை கப்பல் க்ளீன் பண்ண கூட போகிறாங்க. எத்தனை டிவைஸ் போகிறாங்க. ஏன்னா இந்த வேலையில் அம்மா செஞ்ச வேலை, நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாமே அம்மா செஞ்ச வேலை. கப்பல் ஸ்டோன் கூட அம்மா செஞ்சுருக்காங்க. பரிமாணம் அம்மா, சாப்பாடு பரிமாணம் சொல்லுவாங்க, பாத்திரம் எழுதுறாங்க அம்மா. இவங்க எல்லா சேவை எல்லா வேலைகளும் அம்மாவை செஞ்சு அப்படிப்பட்ட வேலையை புரிதப்படுத்திருக்காங்க. அம்மா தேங்க்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேலை செய்யும்போது நமக்கு எந்த ஒரு பூஜ்யம் வரக்கூடாது. அம்மாவே செஞ்ச வேலை அது, நான் செஞ்சேன். அப்படி ஒரு மனப்பாடு, அப்படி 3 மனப்பாடு வரும்போது அது பக்குவம் வருது. அது சேவையும் ஒரு தான். நமக்கு சமூகமாக செய்யறதுக்காக அம்மா வேலை கொடுக்குறாங்க. இப்போ அம்மா இங்கே 3 நாளைக்கு திருப்பாக வச்சுக்கிறேன், இருந்தாலும் ஒரு 10 நாள் 15 நாள் வேலை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஜோடி சேர்த்து எல்லாருக்கும் சொல்லி ஸ்கூலில் க்ளீன் பண்ணி அதுக்கான சாமான் வாங்கி வேலை 2-3 மாதம் நாளில் பிஸியாக இருக்கும். இப்போ அப்படி சேவை செய்யும்போது எந்த பொருட்படுத்துறதில்ல. வீட்டுக்கு லேட்டாக போகணும் பரவாயில்ல, இல்லை ஒரு தூக்கம் கம்மியானும் பரவாயில்ல. அதுதான் அந்த அம்மாவை நிலைநிறுத்தி செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய மாற்றம், இருக்கக்கூடிய பக்குவம். அதுவும் கம்மியாகும். அப்போ அது ரொம்ப ஈஸி. யாரும் மட்டும் ரொம்ப கஷ்டம் இல்லையா. யாரும் நேரம் உட்கார முடியும். 1 மணி நேரம் உட்காந்தாலும் 10 நிமிஷம் கூட நமக்கு மன ஒருபாடு கிடைக்காது. 2வது கஷ்டமாக சொல்றது 45 நிமிஷம் இருக்கும். 45 நிமிஷத்துக்கு 1000 மந்திரம் சொன்னோம்னா எத்தனை மந்திரத்துக்கு நமக்கு ஒரு மன ஒருபாடு கிடைக்கிறது. இப்போ அதனால 1000 மந்திரம் வச்சாங்க. 1000 மந்திரம் சொன்னால் ஒரு 100 மந்திரத்தாலும் நமக்கு மன ஒருபாடு கிடைக்க அத்தியாவசியம். ஏன்னா மனசு எப்படிப்பட்டிருக்கு. அப்போ அந்த கர்மயோகம் பிடிக்கிறதுக்கான மக்கள் இருக்காங்க. மனுஷானம் சகசிரேஷு, சகசிர 1000 கணக்கில் கோடி கணக்கில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி ஆன்மீக வழிக்கு வருவாங்க. இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் வருவாங்க. எத்ததாமதி சித்தானம் அப்படி வந்து ஜெயிச்சவங்க. அப்படி வந்து இந்த ஆன்மீக நாட்டம் வந்து ஏமா அந்த 99 அடி வச்சாங்க, 1 அடி வச்சாங்க, 100 அடி எங்கிட்ட வந்துடல. ஏன் நான் எதுக்கு 1 அடி வச்சேன்னு கேட்டாங்க. நம்ம அதே மாதிரி 1 அடி இந்த நீ தான் எடுத்து வைக்கணும் 1 அடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செய்யணும். எல்லாம் ஒரு ஃப்ரீயாக கட்டணும் பார்க்க முடியுமா? முடியாது. ஏற்கனவே சோம்பி போயிருக்கோம். நான் அந்த 1 அடி கூட வைக்கல. அதுவும் அம்மா வேணா இன்னும் எப்படி சோம்பேறியாக இருக்கும் இல்லையா. அது சோம்பேறி இருக்கும். படிக்கிறது எதிர்க்கவே மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய பங்கு கொஞ்சம் இருக்கு. நம்மளுடைய பங்கு கொஞ்சம் செஞ்சா போகிறோம். வீடு அம்மா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற கூட எப்பவும் வரமாட்டாங்க. கிருஷ்ணன் வந்தார், அதில் கேரண்டி கொடுத்தாரு. நீ அதை போல உனக்கு மோசம் நிச்சயம். இப்போ கூட சொல்கிறார் இல்லையா, சொன்னேன் என்ன நினச்சி கொண்டு நீ கடைசி நிமிஷம் என்ன நினச்சி ஓடி விட்டேன்னா நீ எங்கிட்டே வந்து சேருவ. நாச்சி அத்தனை சந்தேகம், அதில் எந்த சந்தேகம் வேண்டான்னு சொல்கிறாரு.
இல்லையா? அது மாதிரி சர்வ பெருமான் பயிர் தேய்ச்சிய மாமேகம் சரண் பண்றா அவன் மோட்சம் கொடுத்து முடிச்சு சொல்றாரு அவரு. ஆனா அவர் முடிச்சு கொண்டுதான் தெரியும். முடிச்சு அலட்சியமா சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன அதெல்லாம் அப்படி எழுதி சொல்லக்கூடாது. உங்களுக்கு சோதனை செய்வாங்க. அம்மா இருக்காங்க, கீதையில என்னதான் சொல்லிருக்காரு கடவுள் பகவான். அதில் இங்கே சோதனை செஞ்சு பார்க்க சரியா தப்பா உண்மையா பொய்யா தெரிஞ்சுக்க அம்மா இருக்காங்க. நல்லா சோதனை பண்ணுவோம் உங்களுக்கு. அது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு சும்மா சாதாரண வாய்ப்பு இல்லை. இனிமே கோடி கோடி பிறகுக்கு அப்புறம் கிடைச்சிக்கிற வாய்ப்பு. நழுவு விடக்கூடாதுங்க. நழுவு விட்டால் நம்மள மாதிரி யாரும் விட்டாலும் இல்லை. இன்னைக்கு அம்மா பார்க்க வரதான்னு சொல்றேன். அம்மா பார்க்க வராங்க, பணமே சுற்றி சொல்லப்படல. நீங்களும் அம்மாட்ட வரீங்க, இத்தனை வருஷம் அம்மாட்ட வந்துருக்கீங்க, இந்த வர போறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த தகுந்த ஒரு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா பெரிய நன்மை இருக்கும். பெரிய நன்மை இருக்கும். அதான் திரும்ப பண்ண சொல்ல விருப்பப்படுறேன். எல்லாரும் அம்மாவோட எவ்வளோ எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் வரணும். அம்மாவோட எவ்வளோ உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்லி சுற்றி முடிச்சுக்கிறேன். ஓம் நமக்கு சுற்றி
Thank you.
மூன்று தடவை மூன்றாவது மட்டும் சொல்ல போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். மூச்சை நல்லா உள்ள வைத்துட்டு மூன்றாவது மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஒரு குருவாகிய நம்முடைய அம்மாவை முழு உருவத்தையும் ஏன்னா அம்மாவோட பாதங்களை மனசில் கண்டு இந்த பாதங்களுக்கு நம் மானசீகமாக நமஸ்காரம் செய்வதாக எண்ணிக் கொள்ளணும். உன் வழியில் நடந்து உன்னை வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவும். அது வழியாக உங்களுக்கு வந்திருக்கூடிய பித்தளை பக்க கையில் எடுத்து விநாயகரை மனசில் சங்கல்பம் செய்து கொள்வோம். எந்த ஒரு காரியத்தையும் தடை இல்லாமல் செய்ய உதவி செய்வார் விநாயகர். பித்தளை பக்க கையில் வச்சுட்டு இந்த பூஜையை நல்லபடியாக செய்ய எந்த ஒரு
மனசிதறல் இல்லாமல் மன ஒருமைப்பாடோட பக்தியோட சிரத்தையோட இந்த பூஜை செய்யறதுக்கு உன்னை வேணும் விநாயகர் பெருமானை வேண்டிட்டு வெற்றிலை கீழே வச்சிடலாம். ஊதுபத்தி ஏற்றி இந்த அகல் வழக்கம் பராசக்தியாலே மனுஷன் சங்கப்படுகிறது. ஊதுபத்தி 3 முறை ஓம் சிவசக்திய ரூபணிய நம்ம மனதை சொல்லி வழக்கிட்டு 3 முறை ஓம் சிவசக்திய ஓம் சிவசக்திய அம்மா சொல்லும் போல நம்முடைய இதயத்தில் தேவி அமர்ந்து கொண்டிருக்காத ஒரு அரியாசனம் அரியாசனம் ஒரு அரியணை சிம்மாசனத்தை போட்டிருப்பதால் மனசு சங்கல்பித்துக் கொள்ளவும் அம்மாவை இந்த அரியாசனத்தை நாம் அமரச் செய்கிறார் என்று சொல்லுவோம். முறை அம்மாவின் பாதங்களை தொட்டு வந்திருந்து சாம்பாரத்தை அம்மாவின் பாதத்தில் கையில் வருவதாக சொல்லுவோம். நம் கைகளால் அம்மாவின் பாதங்கள் முடிவாக இந்த சாம்பாரத்தை அம்மாவின் பாதத்தில் கையில் வருவதாக சொல்லுவோம். சுத்தமான தண்ணீரால் அம்மாவின் பாதங்களை நீராட்டுவதாக எண்ணிக்கொள்வோம். அம்மா அவர்களுக்கு தந்திருக்கும் மந்திரத்தை மரத்தை குறித்துக் கொண்டே அபிஷேகம் செய்வோம். சுத்தமான நீரால் அம்மாவின் பாதங்களை நீராட்டுவோம். அடுத்தபடியாக பன்னீரால் அம்மாவின் பாடல்களை நீராட்டுவதாக எண்ணிக்கொள்வோம். பிறகு அம்மாவின் பாதங்களில் பாலை ஊற்றி நாம் அபிஷேகம் செய்வதாக எண்ணிக்கொள்ளுவோம். இப்பொழுது தயிர் அபிஷேகம் செய்வதாக எண்ணிக்கொள்வோம். அம்மாவின் பாதங்களை தயிரை ஊற்றி அபிஷேகம் செய்வதாக எண்ணிக்கொள்வோம்.
அடுத்தபடியாக நெய்யை ஊற்றி அபிஷேகம் செய்வதாக எண்ணிக்கொள்ளலாம். அடுத்தபடியாக தேன் அபிஷேகம் செய்வதாக எண்ணிக்கொள்ளவும். மீண்டும் ஒருமுறை அம்மாவின் பாதங்களை சுத்தமான தண்ணீரால் நீராட்டிய பிறகு துணியினால் அம்மாவின் பாதங்களை துடைத்துக் கொடுப்பதாக எண்ணிக்கொள்ளலாம். அம்மாவின் பாதங்களில் சந்தனம் போட்டும் குங்குமம் போட்டு வைப்பதாக எண்ணிக்கொள்ளவும். அம்மாவின் நெற்றியிலும் பொட்டு வைப்பதாக எண்ணிக்கொள்ளவும். அம்மாவின் பாதங்களில் சலங்கை அது கோல் சலங்கைகளாக எண்ணிக்கொள்ளவும். இடுப்பில் ஒட்டியானம் கட்டி கொடுப்பதாக எண்ணிக்கொள்ளவும். கைகளில் பழங்களை இட்டுக் கொடுப்பதாக எண்ணிக்கொள்ளவும். காதணிகள், மூக்குத்தி, நெற்றியில் இருக்கும் போட்டு சிரசிற்கும் கீழம் இவை அனைத்தையும் மனதில் தெளிவாக காண முயற்சி செய்வோம். அம்மாவுடன் மனமொழி உங்களுடைய குறைகளை எல்லாம் கூறி முறையிட்டுக் கொள்ளலாம். வீட்டில் அமைதியை நிம்மதியும் இருக்க வேண்டும். ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும். மரமாற உன்னை வழிபடுவதற்கும் துதிப்பதற்கும் ஆன சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அம்மா உன் மீது பக்தி குறையாமல், நம்பிக்கை குறையாமல் மேலும் அதிகரித்து எனக்கு வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டுமா என்று வேண்டிக் கொள்ளும். நோக்கிட்டு மந்திரம் நீங்க ஓம் சிவசக்தி அகில பண்ணி நம்ம இந்த மந்திரத்தை திரும்பி சொல்லலாம்.
सिंधूरार्ण विग्रहं त्रिनयनं माणिक्ययोगीश्वरकारायणशेखरं स्मितमुखीं वाणीज्ञानिपूर्णयत्नशशं रत्नोपयं विपरीं सौम्यां ज्ञाने परमासंसां विसवना पद्मवदनायाची एकामां भीमवत्रां हरहररसप्रेमपद्मावलम्बी सर्वानन्दायुक्तां सकलमयां अप्रणवाणी श्रीविद्यां शान्तकुण्डीं सकलसुरनुरां सर्वसम्पत्प्रदायिनीं सर्वसम्पदेवनां निर्विघ्नसूर्या समन्तरिंशदेशां शशिनां पादमां अशेषशोभिनीं हरणमार्गभूषुदयां शिवानां स्मरेदम्बिका अरुणाकर्णाङ्गीताक्षी विरपालनागुजपुष्पपालश्यामां अणिमालिविलासां मयूरे रकमित्ये पिबाले महेशी ओम शिवशक्ति गुरुविन्ने नमः ओम शिवशक्ति गुरुविन्ने नमः ओम शिवशक्ति गुरुविन्ने नमः ओम गंगादिवसुंदराग्रमध्यस्थाय नमो नमः ओम माया महावंश भावनाय नमो नमः ओम धनात्मांग सौंदर्य श्रीलाय नमो नमः ओम जगन्मनोरथ विग्रहाय नमो नमः सौंदर्यलावण्याय नमो नमः ओम शशांकशेखर प्राणवल्लभाय नमो नमः ओम कणात्मज्ञ स्वरूपाय नमो नमः ओम वज्रमाणिक्य कनकगिरीलाय नमो नमः ओम अस्तुतवाहिनीलाय नमो नमः ओम पद्मरेखांगिरसन्मस्तकाय नमो नमः ओम निकटाभूतलोचनाय नमो नमः ओम पुष्पावनाशिकाय नमो नमः ओम नक्षत्राणकादङ्गयुगलाय नमो नमः ओम मणिदर्पणसङ्काशकगोलाय नमो नमः ओम ताम्बूलफूलस्मेरवदनाय नमो नमः ओम सुमुखदारिणी बीजरदनाय नमो नमः ओम कपूरधूमच्छायगन्धराय नमो नमः ओम शिवनमुद्राफुलोधारस्वराय नमो नमः ओम गिरिकमङ्गलाय नमो नमः ओम पद्मवासाय नमो नमः ओम पद्मनाभसुमालिन्यै नमो नमः ओम युवनमावसुजाय नमो नमः ओम नवनीतमधुभावसंयुक्ताय नमो नमः ओम कनकाम्बरमयूरभूषिताय नमो नमः ओम प्रसन्नावर्णसंयम्यवदनाय नमो नमः ओम संरचनाय नमो नमः ओम सौभ्रातरागसंकारमध्यमाय नमो नमः ओम दिव्यभूषणबन्धोगन्धिताय नमो नमः ओम पापिनाथपदाब्जाय नमो नमः ओम शिवधरागसंघासहरणाय नमो नमः ओम महापद्मनिरस्ताय नमो नमः ओम नीलकण्ठचन्द्रिकाय नमो नमः ओम शशाकरवाणी बीजिताय नमो नमः ओम भक्तरक्षणाक्षिण्यकटाक्षाय नमो नमः ओम भूतेकालिनोद्भूतपडगाङ्ग्यै नमो नमः ओम अनन्तकर्णावाङ्गवीक्षणाय नमो नमः ओम ब्रह्मोपेन्द्रशिरोरन्ध्ररञ्जिताय नमो नमः ओम शशिमुखामरमधुसेविताय नमो नमः ओम लीलाकल्पितविद्यन्नमण्डलाय नमो नमः ओम अमृता
प्रदाये नमो नमः ओम एकादशोत्तर साम्राज्यदायिकाये नमो नमः ओम समयादि समाराध्यपादकाये नमो नमः ओम देवरीशूर्यमानविभवाये नमो नमः पूजिताये नमो नमः ओम भक्ते भवत्र षड्वत्र वत्सलाये नमो नमः ओम चक्रराज महाइंद्र मध्यमन्त्रे नमो नमः ओम चक्रपूर्ण सुदेहाये नमो नमः ओम चक्रानंद संयुक्त मुकुटाये नमो नमः ओम मंदसंभोधि मंदगमनाये नमो नमः ओम मंदगमनाये नमो नमः ओम मंदालोकवन्दिताये नमो नमः ओम मंदसुरानन्दफलदाये नमो नमः ओम विष्णुफलदाये नमो नमः ओम अव्याकरणापूरपूरिताये नमो नमः ओम निरञ्जनचिदानन्द संयुक्ताये नमो नमः सहस्रसूर्ययुत प्रकाशाये नमो नमः ओम गृहमध्यस्थाये नमो नमः ओम आदिविनाशादित्यरहिताये नमो नमः ओम मध्यनिवासाये नमो नमः सुषुप्तीनां साक्षिमूर्त्यै नमो नमः पापानां विनाशिन्यै नमो नमः महावीरिभञ्जनायै नमो नमः श्यामदेवदलितप्रेरकायै नमो नमः समस्तहृदयाम्बोजनिलयायै नमो नमः महापदमहाभक्तमन्दिरायै नमो नमः सहस्रागसरोजागवासितायै नमो नमः ओम धारायुक्तविगतवृत्तायै नमो नमः वाणी राजरानी सावित्री सन्नुदायै नमो नमः ओम हेरामारोधम्भूज्य पदाब्जायै नमो नमः ओम लोभामन्तरार्चित श्रीमच्चरणायै नमो नमः ओम सहस्ररतिसौन्दर्यशरीरायै नमो नमः ओम भावनामात्र संयुक्तहृदयायै नमो नमः नदसम्पूर्ण विज्ञानसिद्धिदायै नमो नमः उल्लासफलदायै नमो नमः मणिद्वीपमध्यगायै नमो नमः निर्वेद साधनायै नमो नमः ओम श्रीनाथसोदरी भूतशोभितायै नमो नमः ओम चन्द्रशेखर भक्तार्तिभञ्जनायै नमो नमः ओम सर्वोभाविर्मुक्तचैतन्यायै नमो नमः ओम नामोवाहनाभीष्टवरदायै नमो नमः ओम सृष्टिदानसङ्कल्पायै नमो नमः ओम श्री षोडशाक्षरी मन्त्रमध्यगायै नमो नमः ओम नामाभ्यन्त स्वयंभूत दिव्यमूर्त्यै नमो नमः ओम मन्त्रहंसवती मुख्यनियोगायै नमो नमः ओम मातृमण्डल संयुक्तलिङ्गायै नमो नमः ओम बन्धदैत्य महासत्पनाशनायै नमो नमः ओम निरच्छेदनिपुणायै नमो नमः सुरागीतसुखायै नमो नमः ओम चण्डामृतसिद्धादिखण्डनायै नमो नमः अभिलक्षाक्षरजिह्वादिशिक्षणायै नमो नमः ओम निग्रहायै नमो नमः ओम अप्रकाशोत्साहकारणायै नमो नमः ओम मग्नेशतत्परायै नमो नमः ओम विजयवर्णमुखाम्बोजसुन्दरायै नमो नमः
विज्ञान तपस्सिद्धे नमो नमः। जन्म मृत्यु जरा रोग भंजनाय नमो नमः। विरक्ति भक्ति विज्ञान सिद्धिदाय नमो नमः। कामोहादिशंवर्गनाशनाय नमो नमः। नागनाराजित पदसरोजाय नमो नमः। सर्ववेदांत सिद्धांत सूदध्वाय नमो नमः। विज्ञाननिधानाय नमो नमः। ओमसेवदर्शसूदनाय नमो नमः। श्री दक्षिणामूर्तिमनोज्ञाय नमो नमः। संपूज्य महिमाय नमो नमः। प्रजापति सुतावेशाढ्याय नमो नमः। शिवशक्तिरूपिण्यै दंडमंडिताय नमो नमः। मांगल्यमंगलाय नमो नमः। महादेव समायुक्त महादेव्यै नमो नमः। तद्वैतस्वरूपाय नमो नमः। शिवशक्त्यैक्यरूपिण्यै नमः। शिवशक्त्यैक्यरूपिण्यै नमः। शिवशक्त्यैक्यरूपिण्यै नमः। शिवशक्त्यैक्यरूपिण्यै नमः। शिवशक्त्यैक्यरूपिण्यै नमः। शिवशक्त्यैक्यरूपिण्यै नमः।
यानी यानी कामानी यजमानी प्रधान से दान दान में सभी प्रतिष्ठा पदे नहीं पूरा मंत्र मेरा काफी बड़ी भूमिका है मेरा छोटे नहीं थे लेकिन हमारी वर्ष में हम पहले पदे का मंत्र काटा मंत्र नहीं है क्योंकि मां ने किसी को ये सभी मंत्र ना नामा मंत्र सिद्ध के परिवर्तन मंत्र मंत्र की वजह से हमारे ओम Sabari.